Good evening, family and friends. Welcome to this Bible study titled The Holy Spirit is an Unlimited Resource. So that's going to be our message. The Holy Spirit is an unlimited resource. இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்று பரிசுத்த ஆவியானவரே வரையறையற்ற வளம் என்கிற தலைப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். There is no limited knowledge when we talk of the Holy Spirit. Anything that is revelational, coming from heaven, coming from earth, everything is, unlimited when it comes to the Holy Spirit. பரிசுத்த ஆவி என்றாலே அது அவர் வரையறையற்றவர், அவருக்கு எல்லை என்பது இல்லை. பரலோகத்திலிருந்து வரும் எந்த காரியமும், முக்கியமாக பரிசுத்த ஆவியானவர் வரையறையற்றவராயிருக்கிறார். So let's go to John, the Gospel of John, chapter 7. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திற்கு நாம் செல்வோம். Verses 37 to 43. 37வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரை. On the last day of the feast, the great day, Jesus stood up and proclaimed, "If anyone thirsts, let him come to me and drink. He who believes in me, as the scripture has said, out of his heart shall flow rivers of living water." Now this he said about the Spirit, which those who believed in him were to receive. For as yet the Spirit had not been given, because Jesus was not yet glorified. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. So it starts off like on the last day of the feast. Now what is that feast? It's the feast of the tabernacles. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே என்று இங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த பண்டிகை என்னவென்றால் கூடார பண்டிகையாகும். We have heard about the 7 feasts of the Lord, and the feast of the tabernacles is the last one. நாம் தேவனுடைய 7 பண்டிகைகளை குறித்து பார்த்திருக்கிறோம். கடைசியாக அவர்கள் கொண்டாடுவது கூடார பண்டிகை. The Jewish people very strongly believed that Jesus Christ was born during the feast of the tabernacles, and they also believe he will come back. The Messiah would come back during the feast of the tabernacles. யூதர்கள் கூடார பண்டிகையின் போதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றும், அவர் மறுபடியும் இந்த கூடார பண்டிகையின் போதுதான் அவர் மீண்டும் வருவார் என்றும் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். So something very groundbreaking happened on this last day of the feast. Something that was a paradigm shift. அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான காரியம் அன்று நிகழ்ந்தது. And the Bible refers to that day as the great day. அந்த நாள் பிரதான நாள் என்று வேதம் கூறுகிறது. And it's usually this feast is celebrated in the month of October. இந்த பண்டிகையானது அக்டோபர் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. And year after year after year it has been happening, and even this year many people all over the world, they came to Israel to celebrate the feast of the tabernacles. ஒவ்வொரு வருடம் தோறும் இந்த பண்டிகை இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டாடப்படுகிறது. அநேக நாடுகளிலிருந்து மக்கள் இந்த பண்டிகையை கொண்டாட இஸ்ரவேல் செல்வதுண்டு. Now this has become a ritual or a tradition among the Jewish people. இது யூத மக்களிடையே ஒரு சமய சடங்காக அது மாறிவிட்டது. So what was the connotation of the feast? இந்த கூடார பண்டிகையை கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? So what did it represent, and what did it bring back to memory? அவர்களுக்கு இந்த பண்டிகை எதை ஞாபகப்படுத்தியது? So in this we find that a high priest carries a golden pitcher or a silver pitcher of water, gets on to the top of the temple, just above the steps of the temple, and he pours the water from the top, and it flows down to the lowest step of the temple. பிரதான ஆசாரியர் அந்த பண்டிகையின் நாளிலே ஒரு பொன் அல்லது வெள்ளி கலசத்தில் நீர் நிறைத்து அந்த தேவாலயத்தின் படிகளின் மேல் நின்று அந்த தண்ணீரை படிகளில் ஊற்றுவதுண்டு. அந்த தண்ணீர் முதற் படியிலிருந்து கடைசி படி வரைக்கும் அது அப்படியே வரும்.
This is bringing back memories of flowing water that saved the people of Israel in the wilderness when water gushed out of the rock. If that day that water never came, in a couple of days, the Jewish tribe would not be existent today. இது அந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்கள் வந்து கொண்டிருந்த போது கண்மலையிலிருந்து நீர் வந்து அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நீர் போதுமானதாய் இருந்ததை தான் குறிக்கிறது. அன்று அந்த வனாந்திரத்தில் அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வரவில்லை என்றால் அத்தனை யூத மக்களும் அந்த கோத்திரமே அழிந்திருக்கும். So what do you think the people of the world would have spoken about the God of Israel, the God of the world? அப்படி நிகழ்ந்திருந்தால் உலகத்தார் அனைவரும் இஸ்ரவேலின் தேவனை குறித்து என்ன பேசியிருந்தார்கள்? They would say that God brought the Hebrews out through the Red Sea, so much of water, to a wilderness and killed them without supplying water. இஸ்ரவேலின் தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து செங்கடலை பிளந்து தண்ணீர் இருக்கிற அந்த செங்கடலை பிளந்து அவர் வனாந்திரத்திற்கு கொண்டு வந்து தண்ணீர் இல்லாமல் அவர்களை மடிய செய்து விட்டார் என்று இஸ்ரவேலின் தேவனை குறித்து இந்த உலகத்தார் பேசியிருப்பார்கள். So till this day the Jewish people are thankful to Father God, the God of Israel. ஆகவே யூத மக்கள் அனைவரும் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த பண்டிகையை இன்று வரை கொண்டாடுவது. It is a very grand feast to celebrate the faithfulness of God in their life. தேவனுடைய உண்மைத்துவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய வழிகளில் நடத்திய அந்த தேவனின் உண்மைத்துவத்தை பிரதிபலிப்பதற்காக இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது. We should make note that Jesus was not there on the first day, second day, but he turned exactly on the last day of the feast. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பண்டிகைக்கு எருசலேமுக்கு முதல் நாள் செல்லவில்லை, இரண்டாவது நாள் செல்லவில்லை, ஆனால் இறுதி நாளாகிய கடைசி நாளில் அவர் அங்கு சென்றார் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். In the beginning of chapter 7, his brothers are telling him, you're moving in so many wonders, why not you go and show it in the city of Jerusalem at the feast where the whole world will get to know you. But Jesus was not looking for any popularity. He knew when to step in. இந்த அதிகாரத்தின் முதல் வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள், நீ இங்கேயே அற்புதம் செய்வதென்ன, நீர் எருசலேமுக்கு சென்று உலகத்தார் அனைவரும் காணும்படியாக இந்த பண்டிகையின் நாளில் நீர் அற்புதம் செய்யலாமே, அப்பொழுது நீர் பிரபலமாகலாமே என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிரபலத்தை விரும்பாமல் அவர் கடைசி நாளில் தான் எருசலேமுக்கு சென்றார். He actually comes during the middle of the feast and gets on to that place where the high priest stands. That was on the last day. So in verse 14 we read, about the middle of the feast, Jesus went up into the temple and taught. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார் என்று 7வது அதிகாரம் 14வது வசனம் கூறுகிறது. ஆனால் கடைசி நாளில் தான் அவர் தேவாலயத்துக்கு சென்று அந்த படிகளின் மேல் நின்றார். Jesus is declaring, the days of limited resources is now getting over and the world is now opening up to the Holy Spirit, who is a source of unlimited resource. குறிப்பிட்ட சொத்துக்கள், குறிப்பிட்ட செல்வங்கள் அல்லது வளங்கள் நிறைந்த நாட்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது உலகமே வரையறையற்ற எல்லையற்ற ஒரு செல்வத்திற்குள்ளாக செல்ல போகிறது என்றுதான் அவர் விவரிக்கிறார். So he's saying the high priest has been replaced now. You don't need the high priest. You don't need a golden pitcher or even physical water anymore. இனிமேல் உங்களுக்கு பிரதான ஆசாரியர் வேண்டாம், எந்த ஒரு தண்ணீர் கலசமும் வேண்டாம், தண்ணீரும் வேண்டாம் என்று அவர் அங்கு பறைசாற்றுகிறார். He says, now that I have come, you don't just need water, but I will give you living water. நான் இப்பொழுது வந்துவிட்டேன், இனிமேல் உங்களுக்கு நீர் அவசியம் இல்லை, ஆனால் நான் ஜீவ தண்ணீரையே உங்களுக்கு கொடுக்கிறேன். All this we know towards this end of the verse is referring it to the Holy Spirit of God. இவை அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவருக்கு தான் அவர் ஒப்பிடுகிறார். So just as the Jews were about to die in the wilderness without water, now Jesus is saying, if those of you who are thirsty now,
come to me and I will give you, because I am the source of the Holy Spirit. வனாந்திரத்தில் யூத மக்கள் நீர் இல்லாமல் மடிந்த நிலையில் இருந்தார்கள். ஆனால் இன்றோ ஜீவ தண்ணீரை நான் கொடுக்கிறேன், அதாவது பரிசுத்த ஆவியானவரை நான் கொடுக்கிறேன், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று தேவன் கூறுகிறார். It was a very kairos moment, but that it didn't happen on that day itself, because in the end we read, let me read verse 39. Now this he said about the Spirit, which those who believed in him were to receive. For as yet the Spirit had not been given, because Jesus was not yet glorified. அன்று ஒரு முக்கியமான நாளாக கருதப்பட்டது. அவர் சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறவில்லை. ஏனெனில் 39வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. So this was only a promise that was coming to pass, which it was prophesied in Joel, where the Spirit would be poured upon all flesh. யோவேலின் புத்தகத்தில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தம் அன்று நிறைவேறியது. So it says all flesh. It is not only to a group of people who call themselves Pentecostals. It is for all flesh. The Holy Spirit will be given as an unlimited resource for themselves in their lives. இது குறிப்பிட்ட மக்களாகிய பெந்தகோஸ்தே மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை தேவன் ஊற்ற வல்லவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லை வரையறை கிடையாது. அவர் எல்லை வரையற்ற ஒரு வளமாக நம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறார். So the two important things is in Christianity is we believe in Jesus Christ, and through that belief we receive the Holy Spirit. கிறிஸ்துவத்தில் இரண்டு முக்கிய காரியங்கள் உண்டு. முதலாவதாக நாம் விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவரை விசுவாசித்த பின் இரண்டாவதாக நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். So this unlimited resource can get into our lives only when we believe in the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி மாத்திரத்தில் தான் இந்த எல்லை வரவற்ற வளமாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். So going back to the time in the wilderness, the rock is a symbol of Jesus Christ. Now how do I say that? Paul is writing in 1 Corinthians chapter 10 that the rock that gave the water is none other than Jesus Christ. So it is through Jesus Christ we are getting the Holy Spirit. வனாந்திரத்தில் அந்த கண்மலையிலிருந்து நீர் வந்தது என்ற சம்பவத்தில் கண்மலையானது இயேசு கிறிஸ்து என்று நான் கூறுகிறேன். இயேசு கிறிஸ்து என்று நான் எப்படி கூற முடியும் என்றால் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே அந்த கண்மலை இயேசு கிறிஸ்து என்று பவுல் எழுதியுள்ளார். So here we find that Jesus Christ is replacing the high priest and the golden pitcher. இங்கு இயேசு கிறிஸ்து ஆனவர் பிரதான ஆசாரியரையும் அந்த பொற்கலசத்தை பதிலாகவும் அவர் அங்கு இருக்கிறார். And he says something new is going to happen very soon. Out of your heart or out of your belly, another translation says, will flow rivers of living water. அதற்கு பின் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு புதிய காரியம் ஒன்று நடக்க போகிறது. உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடும் என்று கூறுகிறார். So when the Holy Spirit takes over our life, it is, we don't just have a well that is enough water for ourselves. From us, the power of God, the Spirit of God flows like a river wherever there is a need, wherever people are thirsty. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்த பின் இந்த அது வெறும் கிணற்றிலிருந்து வருகிற நீராக இல்லாமல் ஒரு நதியாக எங்கு தேவைப்படுகிறதோ அங்கு ஓடும் ஒரு நதியாக அவர் செயல்படுகிறார். So our spiritual, so to speak, belly is where from the source of the Holy Spirit, from where the rivers of living water start flowing. இந்த ஆவிக்குரிய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓட ஆரம்பித்துவிடும். So we are no longer living in the days where man is so limited
but the Holy Spirit has been given to us that our knowledge can have no limit. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின் நமக்கும் ஒரு வரையறை ஒன்று இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் நாமும் அதிசயமான காரியங்களை செய்கிறவர்களாக ஒரு எல்லைக்கு அப்பாற் செல்லுகிறோம். So when you talk of a well, it's only stagnant water. நாம் கிணறு என்று கூறும் பொழுது அது தேங்கி நிற்கும் தண்ணீரை குறிப்பிடுகிறது. So let me explain to you by just giving you another verse in the same gospel, chapter 20, verse 22. இதையே 20வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். So when Jesus appears to the disciples and says, "Peace be unto you," he does something very interesting. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு முன் அவர் தோன்றி உங்களுக்கு சமாதானம் இருப்பதாக என்று கூறும் பொழுது ஏதோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை இங்கு செய்கிறார். So in verse 21 it starts like this. Jesus said to them again, "Peace be with you. As the Father has sent me, even so I send you." Then he goes to the next verse and he does something. And when he had said this, he breathed on them and said to them, "Receive the Holy Spirit." யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21, 22வது வசனத்தை நாம் பார்ப்போம். 21வது வசனத்தில் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். So what was in Jesus at that time? The Holy Spirit. He says, "Oh, let me give to each one of you. Receive," and he just breathed on them. அவரிடத்தில் இருந்த பரிசுத்த ஆவியானவரை அங்கு இருந்த சீஷர்கள் மேல் ஊதி அவர்களுக்கு கொடுத்தார். Because he knew from that day, when after his ascension, there's going to be time when the disciples will be questioned by the authorities and they will want to fight. And he says, "Receive the power from me to even forgive them." That's what the next verse is saying. அவர் பரமேறி சென்ற பின் இந்த சீஷர்கள் அநேக அதிகாரிகளை பார்க்க வேண்டி வரும், பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டி வரும். ஆகவே என்னிடத்தில் இருக்கிற அந்த ஆவியானவரை இப்பொழுது உங்கள் மேல் ஊதுகிறேன், அவர்களை மன்னிக்கும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அடுத்த வசனம் கூறுகிறது. That's the link between verse 22 and verse 23. இதுதான் 22யும் 23யும் இணைக்கும். When he says receive the Holy Spirit, he's even mentioning what could be the purpose of the Holy Spirit then. He says, if you forgive the sins of any, they are forgiven. If you retain the sins of any, they are retained. In other words, without the Holy Spirit helping you, you cannot even forgive. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று 22வது வசனத்தில் கூறிய பின், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஆகவே அவர்கள் மற்றவர்களுடைய அந்த அதிகாரிகளுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் உதவியை அவர் தந்தருளினார். So he finally tells all his disciples not to get into ministry, but start ministry waiting in Jerusalem for the Holy Spirit. எருசலேமில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவதற்கு காத்திருக்கும்படி, அதற்கு பின் தங்களுடைய ஊழியங்களை தொடங்கும்படியாக அவர்களை எருசலேமிலேயே காத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களிடம் கூறுகிறார். So this event, it came to pass on the day of Pentecost when the 120 disciples seated in the upper room were filled with the Holy Spirit. மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடி இருந்த அந்த பெந்தகோஸ்தே நாளிலே இச்சம்பவம் நிகழ்ந்தது. So you see, that's when the Holy Spirit came upon the life of Peter, or you take John or James, they all became very different people from that moment onwards. பேதுருவின் மேலும் யோவானின் மேலும் எல்லோர் மேலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின பின் அவர்கள் வித்தியாசமானவர்களாக மாறிவிட்டார்கள். So this is the very central thing in our Christian walk, the day we actually receive the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் அந்த நாள் தான்
கிறிஸ்துவத்திலேயே மிகவும் முக்கியமான ஒரு கிறிஸ்துவத்தின் மையமாக இருக்கிற நாள். I'm not telling you that you need to speak in tongues. That's not my message today. My message is you must receive the Holy Spirit, who becomes an unlimited resource in your life. He can help you to speak in tongues. He can help you to heal. He can help you to understand the Bible. He can help you. He can prompt you. He can guide you, teach you. That's what the Holy Spirit is for, given to us by the Lord Jesus Christ. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று மறு பாஷையில் பேச வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது எல்லா காரியங்களிலும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசலாம். நீங்கள் அநேக காரியங்களை அற்புத விதமாக, அதிசய விதமாக நீங்கள் செய்ய முடியும். That limited resource that was talking about the water in the picture is now replaced by living water given through Jesus Christ. That is the Holy Spirit. அந்த கலசத்தில் இருந்த அந்த குறிப்பிட்ட தண்ணீருக்கு பதிலாக வரையறையற்ற வளம் நிறைந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படுகிறார். Our knowledge is very limited, especially it's compartmentalized. We know we are good in a subject that we have read and got a doctorate or anything like that. But once you have the Holy Spirit, whatever is required for us and for our neighbors is given by Him. நம்முடைய அறிவுத்திறன் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் தான் இருக்கிறது. எதை அதிகமாக நாம் படிக்கிறோமோ, அதை அறிந்து கொள்கிறோமோ, அதில் நாம் வளருகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்த பிறகு நமக்கு தேவையானவற்றையும் நம்ம அருகில் இருக்கிறவர்களுக்கு தேவையானவற்றையும் ஆவியானவர் வரையறையற்றதாய் நமக்கு அருளுகிறார். So man by himself in flesh is a very limited resource. But when the Spirit of God comes upon this man who is flesh, he becomes a source of unlimited resource. His omniscience immediately increases. மாம்சமாகிய மனிதன் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் தான் அவன் செயல்பட முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வரும் பொழுது அவனுடைய செயல்பாட்டு திறன் வரையறையற்றதாய் மாறிவிடுகிறது. So I want to show you something very interesting which is happening in the church even today. இன்றும் சபையில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கூறட்டும். When Jesus Christ spoke about the Holy Spirit and how the world was going to be, how it could be useful for us in our lives, and how he said it's unlimited, we read in verse 43, so there was a division among the people. Every time you speak about the Holy Spirit, even till this day, you will find that there is a difference of opinion, a division. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் பேசின பின்பு 43வது வசனத்தில் இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்க இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறாரோ அங்கு இன்றும் பிரிவினைகள் உண்டாகிறது. So instead of the Holy Spirit being a great boon to the church, the central person for our lives, Christian lives, he has become a central issue in the church. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபையிலே ஒரு முக்கியமானவராக அவர் மையமாக கருதுகிற சபையானது இப்பொழுது அவர் ஒரு பிரச்சனையின் ஒரு காரணராக அங்கு கருதப்படுகிறார். Right? He should be actually a great resource for all of us, irrespective of what denomination we are actually living or attending, right? Because the Holy Spirit is for all Christians. பரிசுத்த ஆவியானவர் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. அவரே நமக்கு அநேகவற்றை வரையறையற்ற அந்த அறிவை நமக்கு தந்தருளுகிறவராக அவர் இருக்க வேண்டும். The Holy Spirit is absolutely required for every Christian and for our life and for our ministry. நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவசியமான ஒருவர் என்று நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். He is totally indispensable in our lives.
நம்முடைய வாழ்க்கையில் அவர் மிக மிக முக்கியமான ஒருவர். So I just want to give you a few examples to explain to you as to why and how the Holy Spirit could be so useful and beneficial in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு ஒரு முக்கியமானவர், எப்படியெல்லாம் நம்மை நடத்துகிறார் என்று சில உதாரணங்களை கொண்டு உங்களுக்கு கூற விரும்புகிறேன். Please forgive me that I have to talk a little about myself, and it's about how the Lord has been useful, a resource person in my life. It's no point in me talking about what he did in Benny Hinn's life or somebody else's life. So I'm talking from my own experience, so bear with me. என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலிருந்து நான் இன்று பேச போகிறேன். மற்றவர்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்வதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு செய்த அதிசயங்களையும் அந்த அனுபவத்தை குறித்து தான் நான் உங்களுக்கு இன்று சொல்ல போகிறேன். During our missions, a time in El Bethel Entire Missions, we 3 pastors got together to go for a ministry in Shillong, Meghalaya. மேகாலயாவில் இருக்கும் ஷிலாங் என்ற ஊருக்கு ஊழியம் செய்வதற்காக எல்பெத்தல் என்டைம் மிஷன்ஸ்ல இருந்து நாங்கள் 3 போதகர்கள் சென்றோம். It would take a long time to go by land, so we thought we could fly from Calcutta to Shillong. நிலத்தின் வழியாக போறதற்கு மிகவும் கடினமாகவும் மிகுந்த நேரம் எடுக்கும் என்றபடியினாலே விமானத்தில் பறந்து கல்கட்டாவிலிருந்து விமானத்தில் செல்லலாம் என்று முடிவெடுத்தோம். And we had booked our tickets by Air India, and good to their name, you know, it was cancelled that day. Air Indiaவில் நாங்கள் டிக்கெட் புக் செய்திருந்தோம். அன்று அந்த ஃளைட் கேன்சல் ஆகிவிட்டது. And we didn't know how to go to Shillong, and we were after the authorities in Calcutta airport, and we said, put us in a flight, and finally they put us in a flight to Guwahati instead of Shillong. எப்படியாவது ஷிலாங் சென்று விட வேண்டும் ஊழியத்திற்காக என்ற காரணத்தின் நிமித்தம் நாங்கள் அதிகாரிகளிடம் பேசினோம். அவர்கள் ஷிலாங்குக்கு எங்களை அனுப்புவதற்கு பதிலாக கவுஹாட்டிக்கு எங்களை அனுப்பிவிட்டார்கள். Late in the night there was a Jet Airways flight and we all landed up in Guwahati. நடுராத்திரியில் கவுஹாட்டியில் நாங்கள் வந்து இறங்கினோம். A missionary who actually lives in Assam in Bongaigaon had moved over to Shillong to receive us. பங்கைகால் என்ற இடத்தில் இருக்கிற எங்களுடைய ஊழியக்காரர் வரவேற்பதற்காக அவர் ஷிலாங் சென்று விட்டார். So here we all landed in Guwahati, and you know, we don't have any money with us because the missionary had taken the money from the organization to receive us in Shillong, and we were all stuck up and we were in the airport. We didn't know what to do. எங்களிடத்தில் எந்தவித பணமும் இல்லை. ஏனெனில் நம்முடைய ஊழியக்காரரிடத்தில் தேவையான பணத்தை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டோம். அவர் ஷிலாங் சென்று விட்டார். நாங்கள் கவுஹாட்டி ஏர்போர்ட்டில் ஒன்றுமில்லாமல் நடுராத்திரியில் நின்று கொண்டிருந்தோம். And as Tamilians, we only know Tamil and English. None of us knew Hindi or, of course, Assamese. நாங்கள் தமிழர்கள் ஆனபடினாலே எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரிந்தது. வேற எந்த ஒரு அந்த ஹிந்தியும் எங்களுக்கு தெரியவில்லை, அசாமீஸும் எங்களுக்கு தெரியவில்லை. So 20 of us who were there in that flight to Guwahati, you know, we all were standing near the counter, and suddenly one person come and said, he came to all the 3 of us and said, come, and he took us to our car, made us sit in the car, and the car started. 20 பேர் அந்த விமானத்தில் கவுஹாட்டிக்கு வந்தோம். எங்கள் மூவரையும் ஒரு காருக்குள் போட்டுவிட்டு அந்த கார் கிளம்பி விட்டது. And just as we came into Paltan Bazaar, the driver opened his mouth and asked us in Hindi or Assamese, I don't know what language, in which hotel should I drop you? நாங்கள் அந்த பல்சர் பசார் பக்கத்தில் அருகில் வந்த உடனேயே அந்த டிரைவர் வேறொரு பாஷையில், எந்த பாஷை என்று எங்களுக்கு தெரியாது, எந்த ஹோட்டலுக்கு செல்ல வேண்டும் என்று எங்களிடத்தில் கேட்டார். So all the 3 of us looked at each other. நாங்கள் மூவரும் ஒருவருடைய முகத்தையும் பார்த்து கொண்டோம். And this guy got angry. He took the car and put it in a corner in Paltan Bazaar and got down the middle of the night to have a cigarette. இந்த டிரைவருக்கு கோபம் வந்து விட்டது. ஆகவே காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு அவன் சிகரெட் பிடிக்க சென்று விட்டான். Now how do we tell him go to this hotel? எங்களுக்கு எந்த ஹோட்டல் என்று தெரியாததால் இந்த ஹோட்டலுக்கு போ என்று நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? So when I looked at the other side of the road, there was another hotel. We just walked into that hotel and wanted to meet the reception manager and asked him if he has the number of the airport manager. எதிரே
ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலுக்குள் சென்று அங்கு ரிசப்ஷன் கவுண்டர்ல போயிட்டு ஏர்போர்ட் மேனேஜருடைய போன் நம்பர் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டோம். And he said he doesn't have. அவனிடத்தில் இல்லை என்று கூறிவிட்டான். So as I was praying in the spirit for God to help us now, only God can help us. இப்பொழுது தேவன் மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே ஆவியில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Middle of the night, freezing cold that time in Assam, couldn't just be there, and then we don't know what to do, and all of a sudden I could see a mental vision of a piece of paper and somebody starting to write with the, and it starts with the letter R. I suddenly saw that. நடு ராத்திரி நள்ளிரவு நேரம் பயங்கர குளிருடைய அந்த நேரத்தில் தேவன் மட்டும் உதவி செய்ய முடியும் என்ற அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு பேப்பர்ல ஆர் என்ற லெட்டர் மற்றும் எழுதப்படுகிறதை நான் கண்டேன். So I could, immediately I asked the hotel manager, is there any hotel around which starts with the letter R? உடனே அந்த ஹோட்டல் மேனேஜரிடம் ஆர்ல தொடங்குற ஏதாவது ஒரு ஹோட்டல் இங்க பக்கத்துல இருக்கா என்று கேட்டேன். The moment I asked him, he said, yes, there's Raj Kamal here. And I very clearly could feel the Spirit of God telling me, go. உடனே அந்த மேனேஜர், ஆமா ராஜ் கமல்ங்கிற ஹோட்டல் இருக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னார். என்னுடைய இருதயத்திற்குள்ள உள்ளத்திற்குள்ள போ என்ற ஒரு எழுப்புதல் எனக்கு உண்டாயிற்று. So I went up to the driver and said, Raj Kamal. உடனே நான் அந்த டிரைவரிடம் சென்று ராஜ் கமல் ஹோட்டலுக்கு போ என்றேன். In 10 minutes we reached this hotel and the rest of the group were waiting for us there. 10 நிமிடத்தில் அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் சென்று விட்டோம். மற்ற அனைவரும் நமக்காக அங்கு காத்து கொண்டிருந்தார்கள். Without the help of the Holy Spirit, that night we would have probably spent on the road. பரிசுத்த ஆவியின் உதவி அன்று இல்லாவிட்டால் நாங்கள் நடுத்தருவில் தான் அன்று நின்று இருக்க வேண்டும். Somehow heaven could intervene with us, and somehow we got to know through the help of the Holy Spirit, and that night we were put in a 3-star hotel. பரிசுத்த ஆவியானவர் அந்த நள்ளிரவில் எங்களோடு கூட இடைப்பட்டு அன்று ஒரு 3-star ஹோட்டலில் நாங்கள் அந்த இரவை கழித்தோம். Now, why do I say this? Am I trying to impress you? I hear from God? No. All of us are called to hear from God. In situations like this, your knowledge cannot help you. It's only God Himself and His voice. நான் ஒரு பெரிய ஆள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறேன் என்று உங்களுக்கு கூறுவதற்காகவா இந்த சம்பவத்தை நான் கூறுகிறேன்? அப்படி அல்ல. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் மனிதன் எவனும் நமக்கு உதவி செய்ய முடியாத நேரங்களில் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை பெற வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Think of Paul and Peter and Silas locked up in the prison where no man can go and help him. The Lord did something for them. நாம் பேதுருவையும் பவுல் சீலாவையும் யோசித்தால் யாரும் உதவி செய்ய முடியாத அந்த சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். So I want to inspire you tonight not to live without the Holy Spirit. ஆகவே இன்று பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களை ஊக்குவிக்கிறேன். All of us should be able to say, yes, I can hear from God. இயேசு தேவனிடத்திலிருந்து நான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் என்று நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். Let me tell you this fact. People who can't really hear the voice of God, they always lobby for the fact that God only speaks through the word, otherwise you can't. தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாத மக்கள் தேவன் வார்த்தையின் மூலமாக மட்டும்தான் பேசுவார் என்று கூறுவார்கள். So where in the Bible I could have find Hotel Raj Kamal? வேதத்தில் ஹோட்டல் ராஜ் கமல் எங்க இருக்கு என்று நான் தேடி இருப்பேன். There is a person that has been given to us by the Lord Jesus Christ, and He's the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். If God wants you to go to Singapore or Timbuktu, where would you find it in the Bible? You have to hear the voice of the Holy Spirit, my son. I want you to go as a missionary to Singapore. நீங்கள் ஒரு சிங்கப்பூருக்கு ஊழியக்காரராக நீங்கள் போக வேண்டுமோ அல்லது திம்பக்டு என்ற நாட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் இந்த வேத வசனத்தில் அந்த சிங்கப்பூரும் திம்பக்டுவும் எங்க இருக்கும்? நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். So unless we have this unlimited resource, just the Bible itself is not sufficient.
we need the Holy Spirit to illuminate the meaning of scriptures as well as to guide us. That's why Jesus says he will guide you into all the truth. நமக்கு வெறுமனே வேத வசனம் மட்டும் போதாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்தை நமக்கு விளக்க வேண்டும், வெளியரங்கமாக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்துவார் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். This was the voice that spoke to Philip and said, Philip, I want you to run to the chariot and there is a man that you need to minister to. இந்த சத்தம் தான் பிலிப்புக்கு கேட்டது. நீ அந்த ரதத்தில் போகிற அந்த மனிதனிடத்தில் நீ அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற சத்தத்தை பிலிப்பு கேட்டான். And Philip was fit, ran behind the chariot, giving the gospel of Jesus Christ. அந்த ரதத்தோட கூட அந்த பிலிப்பு ஓடி தேவனுடைய அந்த சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அந்த மனிதனுக்கு அவன் தெரிவித்தான். That was in Acts chapter 8. I'm just giving you certain references. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் உள்ளது. Acts chapter 13, they hear as they fast and pray the voice of God which says, separate from me Paul and Barnabas for the ministry. 13வது அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்தில் பர்னபாவையும் பவுலையும் ஊழியத்துக்காக பிரித்தெடுங்கள் என்ற சத்தத்தை தேவனுடைய சீஷர்கள் கேட்டார்கள் என்று வசனம் இருக்கிறது. And in Acts 10, when we find that when Peter was praying, God was trying to tell him the Christianity is also for the Gentiles, and he sees a vision, and that's how Peter understands. அந்நியர்களுக்கும் கிறிஸ்துவம் உண்டு என்ற அந்த நிகழ்வை அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்திலே பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தரிசனம் மூலம் அவர் கண்டார். So that's what he says. It's not only for the Jews, it's also for the Gentiles. இது யூதர்களுக்கு மட்டுமல்ல, அந்நியர்களுக்கும் சொந்தமானது. Even today, without this voice, we can never be led. We need to be led by the Holy Spirit. And that's why when Paul writes to the Romans in chapter 8, he says, they who are led by the Spirit of God are the sons of God. இன்றும் நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஆகவேதான் ரோமர் 8வது அதிகாரத்தில் எவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராவார்கள் என்று வசனம் கூறுகிறது. What am I trying to tell you tonight? நான் இன்று இரவு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? You need that voice. அந்த சத்தம் நீங்கள் கேட்க வேண்டும். Paul needed it. Peter needed it. பவுலுக்கு அது Philip needed that. பேதுருவுக்கு அது தேவைப்பட்டது. பிலிப்புக்கு அது தேவைப்பட்டது. I need it. My wife needs it. எனக்கும் அவசியம், என் மனைவிக்கும் அவசியம். And God, you don't have to pay any money to get it. அதை வாங்குவதற்கு நீங்கள் எந்தவித செலவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Just close your room and if you are willing to pray, the Holy Spirit will come upon you. நீங்கள் உங்களுடைய அறையை சாற்றிக் கொண்டு நீங்கள் ஜெபம் செய்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். And how beautifully we can be led by God himself. தேவனாலேயே நாம் எப்படி அருமையாக நடத்தப்பட முடியும். And that's what is my sermon tonight, that the Holy Spirit is an unlimited resource. வரையறையற்ற ஒரு வளம் மிக்கவர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்று இன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.